சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற மாவட்ட செயலாளர் சைட்லேருந்து அவங்க சைடில் இருக்கிற பழைய ஆளுங்களை வர வச்சு அவங்க வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மாசை காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. இந்த ஊரில் இருக்கிறவங்க, பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க அப்படிலாம் சும்மா யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய மெஜாரிட்டியை வந்து காட்டுற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஊராட்சியில் உழைச்சவங்க யாரையுமே கூப்பிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு இது மாதிரி கௌரவிக்கும் இல்லை யாருக்கிட்டையும் வந்து கூப்பிட்டு வச்சும் பேசலை. ஏன்னா அவங்களுக்கான ஒர்க்கு முடிஞ்சதுனால அவங்க வந்து எங்களை பெருசாக கன்சிடரேட் பண்ணல. இதனால் நான் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா தலைமைக்கு நாங்கள் தெரியப்படுத்தலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா தளபதிக்கு வந்து இதுவாகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிறது நியாயமான ஒரு இதுன்றதுனால நாங்களும் வந்து சரி ஓகேன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் சொன்னாங்க நாங்கள் வந்து நான் பேசுகிறேன்னாங்க. சரி, தலைமையில் பேசிட்டு என்னன்னு சொல்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் எந்த பதிலுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஸ் மீட் வந்து நான் வைக்கிறது அவங்கக்கிட்ட இன்ஃபார்மே பண்ணல. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எங்களுக்கான சொல்யூஷனும் யாரும் கொடுக்க போகிறதும் கிடையாது. நாங்கள் வந்து தளபதியை வச்சு ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரதுக்காக தான் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஆட்சி வரணும் தளபதி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தளபதியுடைய அரசியலை செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பிரச்சாரமும் பண்ணல. தளபதிக்கு பிரச்சாரத்தை விட்டுருங்க, ஒரு ஓட்டு உரிமையாக தளபதி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு போடல. அப்படியாப்பட்டவங்க தலைமையில் நாங்கள் எப்படி வேலை பார்க்க முடியும்? அவங்க வந்து கூட வந்து நான் என்ன சொன்னாருன்னா ஆரம்பத்தில் வரும்போது நாங்கள் வருவோம், கூட இருப்போம், உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் பயணிப்போம்னு சொன்னாங்க. நான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா மக்கள் முழுமையாக வந்து தளபதியை ஏற்றுக்கினாங்க. தளபதி தலைமையில் தமிழ்நாடு வந்து இருக்கட்டும்னு சொல்லி எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் வரவங்க வாங்க, வந்துட்டு தளபதி கூட எங்களை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தளபதி கூட வாங்க, இருங்க, எங்கள் கூட இருங்க, சேர்ந்து பயணிங்க அப்படின்னு தான் தளபதியும் விருப்பப்பட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணலான்னு நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் அரசியல் பண்ணீங்க, இப்போ நாங்கள் அரசியல் பண்ணுறோம், எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எங்கள் கூட சேர்ந்து எங்களை அரசியல் பண்ண விடுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு அரசியல் பண்ண விட்டிங்கன்னா நாங்கள் நல்லது பண்ண போகிறோம். ஏதாச்சும் தப்பு பண்ணோன்னா நீங்கள் எங்களுக்கு கொஸ்டின் பண்ணுங்கள். எங்களை எதுவுமே பண்ண விடாமல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வராமல் தானே இவ்வளோத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். தளபதியை வந்து இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சுருக்கோம், இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் யாரும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் தானே இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். தளபதி நம்பினாரு, நாங்கள் நம்பினோம். எங்களை வந்து எங்கள் மக்கள் நம்பினாங்க. தளபதி சொன்னது நம்பினாங்க, நாங்கள் சொல்கிறது நம்பினாங்க. நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் எங்கன்னா போயிட்டு ஒரு ஓட்டு கேட்குறோம்னு வச்சிங்களேன். இப்போ வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு நாங்கள் போய் ஓட்டு கேட்டால் அவங்க என்ன இப்போ எங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் ஊர்லேருந்து எல்லாமே கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதை ஒரு மாற்றணும்னு சொல்லி ஒரு அரசியல் ஆரம்பிச்சிங்களோ அவங்களே மறுபடியும் உள்ளே வராங்களே, இதுக்கு ஏன் உங்கள் அரசியல் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, இது என்ன ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி எங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கான பதில் தெரியல எங்களுக்கு. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாத கூனி குறுகி அவங்கக்கிட்ட அப்படியே எதுவுமே பேச முடியாது நிற்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு நாங்கள் போய் எப்படி ஓட்டு கேட்க முடியும்? தளபதி பேரை சொல்லி எங்களால் ஓட்டு கேட்க முடியாத அளவுக்கு எங்களை அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒன்றியம், நகரம், ஊராட்சி எதுக்குமே வந்து ஒரு பொறுப்பு போடலை. மாவட்டத்தை மட்டும் மாற்றணுன்றது யார்? இந்த இவ்வளோ அர்ஜென்சி யாருக்கு? இந்த அவசரம் எதுக்காக? இப்போ ஒரு மாற்றுறதுனால என்ன நடந்துட போகுது? நம்ம தொகுதியில், நம்ம மாவட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. எப்படி இருந்தாலும் தலைமை சொல்கிறது நம்ம கேட்க போகிறோம். யாராக இருந்தாலும் கேட்க போகிறோம். அதனால் இந்த சமயத்தில் நான் யார்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன்னா புஷி ஆனந்த் ஐயா கிட்ட, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் ஐயா கிட்ட நான் வந்து ரொம்ப நன்றியோட ஒரு விஷயத்தை கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, தயவு பண்ணி இதுக்கப்புறம் தாமதிக்காமல் ஒன்றிய, ஊராட்சி, நகர அந்த பொறுப்புகளை தயவு செய்து நீங்கள் நியமனம் பண்ணிங்கன்னா, எல்லாரையும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியமனம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. வெளியிலேருந்து வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இப்போ யாருக்கு என்ன பொறுப்புன்றது தீர்மானிக்கிறது அவங்க கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய மனநிலையை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுங்க. நாங்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்து வேலை பார்த்துருக்கோம். அதனால் எங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க ஐயா. தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் இதை மறுபரிசீலனை பண்ணுங்கள். எந்த மாவட்டத்திலும் இது மாதிரி ஒரு மாற்றம் இல்லை. இந்த மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு. ரொம்ப எங்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு 5 பேர் பேசுகிறதுக்காக சொல்லாதீங்க. இது ஒரு 5 குடும்பம். இந்த குடும்பத்தை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாலாம் ஏன் இப்போ வர முடியல, அவங்க பேச முடியல, அதுக்கும் சில ரீசன் இருக்குது. எங்களுக்கே இவ்வளோ அட்டாக் இருக்குது. எங்களாலே வந்து இங்கே பேச முடியல. 1000 ஃபோன் வந்துச்சு இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு. அவ்வளோ ப்ரெஷரில் நாங்கள் வரோம்.
இப்போ நாங்கள் வெளியில் போனால் இதனால் என்ன ப்ரெஷர் வரணும், சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த இந்த உண்மையை இதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும், நம்ம தளபதி கிட்ட தெரியப்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கிற பட்சத்தில் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கான வேலையை வந்து ஃப்ரீடமாக நாங்கள் வந்து செய்வோம்னு ஃபீல் பண்ணுறோம். அதனால் எங்கள் தளபதி வந்து இதெல்லாம் செய்வாருன்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தளபதி ரசிகனாக இருந்திருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தளபதிக்காக மட்டும் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதனால் இனி வரும் காலங்களில் வந்து தளபதியுடைய ஆட்சியை வந்து நல்லாட்சியாக நாங்கள் வந்து சிறந்து நாங்கள் பண்ணணும். அதே மாதிரி தளபதியும் சொல்லியிருக்காரு, எங்கே எது நடந்தாலும் என் ஆளுங்க எங்கள் பசங்க செஞ்சுருக்கிறாங்க தான் இருக்கணுன்றது அவர் ஒரு கம்பீரமாக சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த நாங்கள் இப்போ வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறம் செயல்படுத்தணும்னா எங்களுக்கான ஸ்பேஸ் இருந்தால் தான் தளபதி எங்களால் செயல்படுத்த முடியும். அதுக்காக நீங்கள் இதை எங்களால் உங்களை நேரடியாக சந்திக்க முடியலனாலும் எங்களுடைய உணர்வை நாங்கள் சொல்கிறோம். இதுதான் உண்மையான விஷயம். இதில் வந்து மாற்று கருத்து வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்லணும் இது பண்ணலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இதை வந்து தப்பாக இந்த டிவிகேல வந்து ஒரு இதுவாகுது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் எதுவும் கருத்து இது பண்ணிக்காதீங்க. உண்மையாகவும் சொல்கிறேன், தளபதி வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் இப்பவும் சொல்கிறேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி எங்கள் மாவட்டத்தை வந்து ஒரு சிறப்பாக வழி நடத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மக்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக, ஏன்னா அவங்க புதுசாக தான் எதிர்பார்த்தாங்க, மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சா இது மாதிரி பழைய மாதிரி அவங்கக்கிட்டே போகுது, இது எப்படி இதுன்ற மாதிரி எங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்களுக்கு பதில் தெரில. ஐயா தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி எங்களை வந்து இந்த கட்சியில் வந்து எனக்கு பொறுப்பே வேணாம், எனக்கு பொறுப்பு கொடுங்களாலும் பரவாயில்ல. நான் வந்து தளபதிக்கு யாருக்குமே ரசிகனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தான், அதுவே எனக்கு கௌரவம் தான். நான் வந்து அவங்களுக்கு கீழே வந்து நான் வேலை பார்த்துட்டு போயிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒரு நண்பர்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி கூட ஃபோன் பண்ணி அழுகுற மாதிரி பேசுகிறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் போனேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை, நம்ம அந்த இடத்துக்கு போய் நிற்க ஆயிடுச்சு, நம்ம யார் தலைமையில் போய் நம்ம பண்ணணும்னு நினச்சோமோ கடைசியில் நம்ம தளபதி தலைமையில் பண்ண முடியாமல் போயிடும் போலன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிப்ரெஷனில் பேசுகிறாங்க. அவங்களுடைய குரலாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய குரலை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் வந்து ஒரு 1000 மெம்பர் இருப்பாங்க. அந்த 1000 மெம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கூட அவங்க சப்போர்ட்டராக கூட இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த சப்போர்ட்டர் தவறி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் இருக்காங்க. எங்கள் ஊர்லேயே 12,000 சொச்சம் அவங்ககிட்ட இருக்குது, கேளாம்பக்கத்தில் மட்டுமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர், தையூர் மட்டுமே 18 ஊர் சேர்ந்து தான் தையூர். அது மாதிரி நிறைய ஊர் இருக்குது. அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. ஊர்லேயும் இதே வருத்தம் தான். இப்போ நாங்கள் வந்துருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேளம்பக்கம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா காணத்தூர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பட்டூர், ஓஎம்ஆர் கழிப்பட்டூர். அவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாங்கள் 5 பேரும் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கோம். அதனால் நாங்கள் ஒரே ஊர்லேருந்து இதெல்லாம் வந்து பிளான் இல்லை. தளபதிக்கு வந்துட்டு தளபதியுடைய அரசாங்கம் வந்து சிறப்பாக போகிற அரசாங்கத்தை நாங்களும் கூட சேர்ந்து அதை மாரி கூட சப்போர்ட் கொடுக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். இவ்வளோ நாள் அவங்க அரசியல் பண்ணாங்க, எங்களை அரசியல் பண்ண விடணும். அதுக்கு வந்து தளபதி தான் இதை வந்து நேரிட்டு புஷி அவர்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதன் வழியாக நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, இனி வரும் காலங்களில் எங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து தளபதிக்கு ஒரு நல்ல ஒரு அவருடைய சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். அவர் நல்லாட்சிக்கு நாங்கள் சப்போர்ட்டராக இருப்போம், கடைசி வரைக்கும் உண்மை தொண்டனாக இருப்போம். வேற என்ன தெரியாது இல்லை சார், ஒருத்தராக கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை.